மா என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிடு. என்ன ஒன்றும் இல்லை, பாருப்பா அம்மாவை. மல்லிகா விடு மல்லிகா. இப்படி எங்களுக்கு சோத்தை போட்டு வச்சுட்டு நீ இப்படி உட்காந்தீங்கன்னா உனக்கும் தட்டில் போட்டு எடுத்தாரு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பவி எங்க? அப்பா பைப்பில் அங்கே விளாண்டுட்டு இருக்கா. வாடி அம்மா கூப்பிடுச்சுடி வாடின்னு. நீ போ பைசக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நான் விளாண்டுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டாப்பா. அப்புறம் சரின்ட்டு நான் வந்துட்டேன். அம்மா பாருப்பா. நேற்று பிரச்சனை நேத்தோட முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதே நினச்சிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? ஓ மனசாட்சிக்கு தெரியும், நமக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும் நீ அந்த வலையில எடுக்கலன்னு சொல்லி. நம்ம அப்படி நீ நினைக்கும் போது நாம எடுக்கலன்னு இருக்கும்போது நீ எதுக்கு அதை நினச்சிக்கிட்டு இருக்க? யார் எடுத்தாங்களோ அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க எத்தான் இரு மல்லிகா. ஏன் மல்லிகா அப்படி பண்ற? இப்போவும் அந்த ஃபீலிங்கா? அப்பா இப்போ அது இல்லை. என்னம்மா சொல்ற ஐசு? அம்மா அதை நினைக்கல. இப்போ ஹரி சித்தியோட அம்மா வந்து அம்மாவை, ஏய் நீ தானடி திருடுன, வலையில குடுடி, நீ தான் எடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி இப்படின்னு வந்து அம்மாவை திட்டாங்கப்பா. பாவம் அருவி சித்தியோட அம்மா சரியான ஆளாக இருக்காங்க. அம்மா அப்போவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. படர் படர்னு பேசுகிறாங்கப்பா. பாவமாக இருக்கு அம்மாவை பார்த்தா. எல்லாருமே ஆளாளுக்கு அம்மாவை பேசினா அம்மா என்னதாப்பா பண்ணும்? செய்யாத தப்புக்கு ஆளாளுக்கு திட்டினா. ஐசு என்ன சொல்ற? அந்த சரோஜாவா? ஆமாப்பா, அவங்களே தான். அவங்க வந்து அவங்க பங்குக்கு திட்டுறாங்கப்பா. அம்மா வளையல் எடுத்திருந்த திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, பாவம் அம்மா வளையல் பார்த்தது மட்டும்தான், எடுக்கவே இல்லாமல் இப்படியெல்லாம் அவங்க உங்கள்கிட்ட திட்டு வாங்கணும்னு அவசியமாப்பா. அதனால தான் அம்மா சோகமாக இருக்கு. மல்லிகா சாப்பாடு எடுத்து வை, வரேன். ஏங்க ஏங்க எங்கெங்க போறியப்ப? நான் வரேன், நீ சாப்பாடு எடுத்து வை. ஐசே, உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுனாடி உங்ககிட்ட நான் சொன்னேன். ஏண்டி இப்போ உங்க அப்பா கிட்ட சொன்னேன்? ஏங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்கங்கிறல்ல. எவ்வளோ கொழுப்பு இருந்தா உன்கிட்ட வந்து அவங்க பேசணும்? ஆ, உன்னை பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படி தெரியுதா? அப்படியே திருடிட்டு திரிடுறோம் நம்ம. உழைச்சி தானே சம்பாரிச்சு தானே உழைச்சி தானே சாப்பிட்றோம். என்னமோ திருடி திருடி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரில எல்லாரும் பேசுறாங்க வைக்கிறாங்க. ஆ, நீ என்ன அப்படியா பழகிட்டு இருக்க? இங்கே பாரு மல்லிகா, ஒவ்வொரு ஆளையும் நம்ம அமைதியை விட விட தான் ஓவராக ஆடுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்பப்போ முற்றுப்புள்ளி வச்சோன்னா அடுத்து ஆரம்பிப்பாங்களா? சொல்லுடி. விடுங்கங்க, 1000 பேர் பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும். நம்ம அதை இதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உட்காருங்க உட்காருங்க. நம்ம அந்த நகையை எடுக்கலைன்னு நமக்கு தெரியும். அவங்க நினச்சா நினச்சிட்டு போகட்டும். என்னைக்காவது வரத்தானே செய்யும் வெளியில் யார் எடுத்தான்னு. அன்னைக்கு நினப்பாகல என்னைய பற்றி, அன்னைக்கு நினச்சிக்கட்டும். இன்னைக்கு விட்டுருவோம். பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும். எம்புட்டு பேச முடியுமோ, எம்புட்டு திட்ட முடியுமோ திட்டட்டும். அதுக்குன்னு ஆளாளுக்கு வந்து திட்டுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஆ, இரு சரோஜாவா நானான்னு பார்த்துடுறேன். ஏங்க வேணாங்க. கருமம், அவங்ககிட்டலாம் போயிட்டு சண்டைக்கு போய்கிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்களாம் ஒரு சம்மந்தி நமக்கு. எதுக்கு வம்பு? வேணாம் விடுங்க. பேசுனா பேசிக்கிட்டு இருக்கட்டும். அம்மா இப்படி எல்லாரையும் பாவம் பாவம்னு பார்க்கறதுனால தான்ப்பா அவங்களாம் அப்படி நடந்துக்கிறாங்க. அம்மா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பாவம் இவங்க பாவம். அவங்க போனா போட்டு இவங்க போனா போட்டு பேசுனா பேசட்டும். இப்படி சொல்லி 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 அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மல்லிகை சண்டைக்கெல்லாம் வராது அப்படின்னு. இதனால தான்ப்பா எல்லாருமே அம்மா கிட்ட இப்படி போட்டி போடுறாங்க. பாவம்ப்பா அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. அம்மா எவ்வளோ நல்ல குணமாக இருக்குது, அது கூட அவங்களுக்கெல்லாம் தெரியல. என்ன மல்லிகா, இப்போ என்னை போக விட மாட்டியா? ஐயோ, நான் சொல்கிறத கேளுங்க. போக வேணான்னா போக வேணாம். ஐஸு, முன்னாடியே உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதடி சொல்லாதடின்னு கேட்டியா? பாரு, இப்போ போயிட்டு சண்டை போடுறதுலே இருக்காரு இவர். தேவையா நமக்கு அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு சண்டை போடணும்னே? சரி விடுப்பா, அம்மா தான் வேணாம் வேணான்னு சொல்லுது. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம போயிட்டு சண்டைக்கு போயிட்டு? வேண்டாம் விடு, பார்த்துக்கலாம். இல்லை ஐசு, அவங்கெல்லாம் வந்து கேட்கணும்னு என்ன இருக்கு? அது அருவி பண்ற வேலை. அப்போ அருவி தான் அவங்க அம்மாவை போயிட்டு கேளுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. சேச்சா, பாவம் அருவி. அவ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்கள நினச்சா நினைங்க, ஆனால் அருவியை பற்றி மட்டும் அப்படி நினைக்காதீங்க. அருவி பேரை சொன்னா போதுமே, அருவியை தலையில தூக்கி வச்சுட்டு வந்துருவ அருவி அருவின்னு. சரி, அந்த அருவி ஏன் தான் அப்படி ஒன்றை மாத்தி வச்சிருக்காளோ தெரியல. அந்த அருவி மேல இருக்க பாசம் மட்டும் உனக்கு குறையவே குறையாது. நாங்க எக்கேடு கெட்டு போனா கூட அமைதியா இருப்ப, ஆனா அருவி மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவளும் பாவம் தானே. இதை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பேசாம இரு மல்லிகா, வார கோவத்துக்கு. சரி சரி, உட்காந்து சாப்பிடுங்க. ஆ
என்னம்மா சத்தம் போட்டு வர்ற? ஆமா, இந்த மல்லிகாவை தான். என்ன சொல்ற? மல்லிகாக்காவையா? ஆமா, இப்ப என்னங்கிற? மல்லிகாக்காவை போயிட்டு திட்டிட்டு வரியா? ஏன் மல்லிகாக்காவை இப்ப திட்டின? ஏன் திட்டினா? திட்டாம என்ன செய்ய சொல்ற? அவளெல்லாம் திட்டி தான் ஆகணும். எவ்வளோ கொழுப்புற தான் என் பிள்ளைக்கு ஆசையாக வாங்கின வலையில தூக்கியிருப்பா. அப்புறம் திட்டாம? நீ நினைக்கிறது தப்புமா. மல்லிகாக்கா அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. ஏய், அவளாம் உன்னை தங்கச்சி தங்கச்சின்னு வச்சு நடிக்கிறாடி. நீ அவளை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க பாரு. அவ தாண்டி அதை எடுத்திருப்பா. நீ யாரையும் நம்பாத. அவ தாண்டி எடுத்திருக்கா. எனக்கு நல்லா தெரியுது. நல்ல மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காடி. நல்லா அந்த நகையை கொண்டு எங்கிட்ட வித்துருக்குறா. அந்த வித்த காசுக்கு நல்லா மீன் எடுத்து குழம்பு வச்சுட்டு இருப்பா போல. இங்க வர அருவி, அவளை மட்டும் நம்பாத. எவ்வளவு நம்பினாலும். ஏமா அப்படி பேசுற? இந்த ஊர்ல தானே நீயும் இருக்க. மல்லிகாக்கா கட்டிட்டு வந்த நாள் முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அக்கா இன்ன வரைக்கும் யார் வீட்லயாவது ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா வச்சான்னு யாராவது சொல்லியிருப்பாங்களாமா? நீயே சொல்லு. அப்படி மல்லிகாக்காவை யாருமே சொன்னதே கிடையாது. பாவம்மா மல்லிகாக்கா, இப்படியெல்லாம் பேசாத. என்ன? யார் பாவம்? பிச்சு புடுவேன் பிச்சு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. 3 பவுனு சும்மா இல்ல. உன் அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு மறந்துட்டியா? உனக்கு தெரியாதா? அந்த மனுஷன் நம்மளெல்லாம் விட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எல்லாம் யாருக்காகன்னு நினைச்ச? உனக்காகடி, உனக்காக. அது உன்னோட நகை. போனா போட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. மல்லிகாக்காவை ஏமாத்திட்டுற பாவமா. ஏ அருவி, அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாக, நீ என்னடானா மல்லிகாக்காப்பாவும் சொல்லிட்டு இருக்கியா? இங்க பாரு அருவி, அத்தை சொல்ற மாதிரி 3 பவுன் சும்மா இல்ல. 3 பவுன் இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லைன்னா வெளில போ. எப்ப பாரு, இப்ப மட்டும் இல்லத்த, எப்ப பார்த்தாலும் மல்லிகாக்கா பிராணம் தான். மல்லிகாக்கா சாப்பிட்டாங்களோ, மல்லிகாக்கா வந்துட்டாங்களோ, மல்லிகாக்கா போனாங்களோ, என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலத்த. எப்ப பார்த்தாலும் மல்லிகாக்கான்னா நமக்கு கோவம் வருமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான். என்ன மல்லிகாக்கான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு உங்க பொண்ணு? ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன கூட மறந்துட்டு போல. மல்லிகாணிய மறக்காது இது. ஐயோ, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அத்தை. கிருஷ்ணா தம்பி, கோவப்படாதியப்பா. இவளை ஏதோ மாயமந்திரம் செஞ்சு வச்சிருப்பா போல அந்த மல்லிகா. என்ன ஏதுன்னு தெரியல. சேவனை பண்ண மாதிரி எப்போ பார்த்தாலும் மல்லிகாக்கான்ட்டே சுத்திட்டு திரியிறா. எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கிருஷ்ணா தம்பி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 பவுனு போனா போட்டோம். என்ன பண்ணி தொலைய? நம்ம நேரம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அந்த மனுஷன் அங்கேருந்து கஷ்டப்படுறாரு தான். எங்கே இவளுக்கெல்லாம் தெரியுது? ஏனோ தானோன்னு அவள்கள்ட்டலாம் போய் காமிக்கணும்னு அவசியமா? எதுக்கு அவள்கள்ட்ட போய் காமிக்கணும்? இவளை சொல்லணும். காமிச்சது இல்லாமல் அவள்கள்ட்ட வச்சுட்டு வந்திருக்கா பாருங்க. தூக்கிட்டாளுகளா? எவ தூக்குனான்னு யாரு கண்டா? அந்த கிளவியரன்னு தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. மல்லிகா தான் தூக்கி தொலைச்சிருப்பா போல. என்னத்த சொல்லி, 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேனே பாட்டு பாடி எடுத்துருச்சா. இந்தா என் பிள்ளை விட்டு தூக்கிட்டா. சரி விடுங்க. இங்க பாருங்க அருவி, 3 பவுனுங்கிறது லேசா உனக்கு? 3 பவுன் இருந்தா இந்த வீட்டுல இரு. அந்த வளையல் நீ தானே தொலைச்ச. எங்க தொலைச்ச, தொலைச்சன்னு எனக்கு தெரியாது. நீ தான் தொலைச்ச. எங்க தொலைச்சியோ போய் கண்டுபிடி, என்னமாவது பண்ணு. அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வராத. போ, அத்தை கூட கிளம்பிடு. இல்லைன்னா மல்லிகாணி வீட்டு கிளம்பு. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? நான் இப்ப என்ன பேசிட்டேன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? ஏய், அந்த தம்பி சொல்றதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு அந்த தம்பியை போட்டு பாடா படுத்துற மல்லிகா பேரை சொல்லி. அந்த தம்பி அவ்வளோ கோபத்துல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க சொல்லிட்டேன். அத்தை நெசமா தான் சொல்றேன், கையோட கூட்டிட்டு போங்க. விடுங்கப்பா, ஒரு தடவை மட்டும் விட்டுருங்கப்பா. என்ன பண்ணி தொலைக்க? சின்ன பிள்ளைத்தனமாவே இன்னும் இருக்கிறா. என்னால அந்த அருவியை வச்சுட்டு இங்க மாரடிக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க கையோட கூட்டிட்டு போங்க. வலுவி வர வரைக்கும் இது இப்படித்தான் பண்ணுவா. எல்லாரும் மல்லிகாணியை திட்டுதான் செய்வாவ. ஆனா இவ பாவம்னு என்னைய போட்டு பாடாப்படுத்துவா. தேவையில்லத்த, தயவு செஞ்சு உங்க கையோட கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். என்னப்பா, நெசமாதான் சொல்றீங்களா? நெசமாதான் சொல்றேன். இப்ப பைத்தியம் 1000 ரூபா கூட்டிட்டு போயிருங்க. சரிடி, என் கூடயாவது வந்து தொலை. என்ன பண்ணி தொலைக்க? உன்னதான் கூட்டிட்டு போக சொல்லுது அந்த தம்பி. வேணாங்க, நான் இங்கே இருக்கேங்க. ஐயோ, இங்க இருக்கிறது தான் ஆளு. நினப்பு பூரா மல்லிகாணி வீட்டு மேலதான். மல்லிகாணி என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, சமைச்சாங்களா, சாப்பிட்டாவலான்னு இதே வேலை தான் இந்த அருவிக்கு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க சொல்லிட்டேன். அருவி, ஆமா, கிருஷ்ணா தம்பி சொல்ற மாதிரி அந்த தம்பியை பைத்தியம் ஆக்கிடுவேன். நீ வா. இந்நேரம் வளகாப்பு முடிஞ்சிருக்கணும். அதுவும் நின்று போச்சு உன்னால. ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, 2 நாள் வளைவி கிடைக்கல. நடக்கிறது வேற. நடந்தாலும் நடக்காட்டியும் வேற வழி இல்ல. வளகாப்ப நடத்தி தான் ஆகணும். கிளம்பி போலாம். இல்லம்மா, நான் வரல. அருவி சொல்றதை கேக்குறியா? என்ன சொல்ற நீ? இல்லன்னா நான் எங்காவது போயிருவேன். நான் எங்காவது போகவா, நீ போறியா? பாருடி, அந்த தம்பி எங்காவது போயிருவேன்னு சொல்லுது. கிளம்புடி. சரிம்மா, வரேம்மா. ஏமா எல்லாரும் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன, நாங்க டார்ச்சர் பண்றோமா? ஆமா, பின்ன நான் இங்க இருந்த இவருக்கு என்ன, எதுக்கு என்ன போன்ட்டே சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல.
ஏன் மல்லிகாக்கா என் மேல பாசம் காட்டுற மாதிரி நான் காட்டக்கூடாதா? உன்ன மாதிரி யாருமே கிடையாது அருவி, சொல்லிட்டேன். பரவாயில்ல, என்ன மாதிரி யாரும் இருக்க வேணாம்மா. உனக்கு என்ன, போறியா என்ன? சரிங்க அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இனி இங்க இருக்கல. பாருடி நான் தம்பி சொல்றத, வரியா என்னடி? ஐயோ சரி, போய் தொலைகிறேன். வாமா கிருஷ்ணா தம்பி, அவ அங்க இருக்கட்டும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. ஆ சரிங்கக்கா, பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அங்க இருந்து மல்லிகா அண்ணியை பார்க்கறதுக்கு இங்க வந்தாலும் வருவா. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. அருவி, அங்க போயிட்டு ஒழுங்கா இரு, மல்லிகா அண்ணி நினப்பிலே இருக்காம. சரி சரி. கோவத்து பாத்தீங்களா? ஆமாப்பா, இவளை பார்த்தாதான் தெரியுது எப்படி நடந்துக்கிறத வச்சு. ஏய் டடி அம்பு, எதுக்குடி இப்ப இங்க என்னை கூட்டிட்டு வந்த? அதுவா, உனக்கு விருந்து வைக்க. இரு ஒரு நிமிஷம். மீனாட்சி பாட்டி, மீனாட்சி பாட்டி, எதுக்குடி அவ்வளவு கூப்பிடுற இப்போ? நின்னு நின்னு பாரு பாரு நடக்கிறத. மீனாட்சி பாட்டி. அன்பு, என்னதா? அட ஏ வீராயி, உன் கழுத்துல அளவா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. மீனாட்சி பாட்டி நல்லா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கணும், ஊரா விட்டுல நல்லாதான் இருக்கும். பாத்தியாடி, என் மவன் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது இவ எப்படி எல்லாம் சொல்றான்னு. இவெல்லாம் நல்லா இருப்பாளா? நீ இருக்கிறியா இல்லையான்னு இரு, கொஞ்ச நேரத்துல பாப்போம். அன்பு, என்னத்தா கூப்பிட்ட? மீனாட்சி பாட்டி, உங்க மக இருக்காங்களா? ஏன் மக மீனம்மாவா? ஆமா, மீனம்மா தான் இருக்கா. மீனம்மா, மீனம்மா, ஏத்தா அவளை கூப்பிடுற? சும்மாதான் பாட்டி கூப்பிடேன். யாரு? அம்பு, என்ன இங்க வந்திருக்க? உங்க அத்தை எதுவும் கூப்பிட்டுச்சா என்னையா? இல்ல பெரியம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு வந்தேன். அட வீராயி, அழகா இருக்கப்போ என்ன கண்ணாடியை தூக்கிட்டு வந்திருக்க? அழகு பார்த்துட்டே தெரியறியே ஊரெல்லாம். என்ன அன்பு சொல்ற? முக்கியமான விஷயமா? என்கிட்ட என்னத்த முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு இருக்கு? வீராயி பாட்டியை பாரு. சொல்லுதா? நேத்து நீங்களும் வீராயி பாட்டியும் எங்கேயோ போனீங்களாமே, 2 பேரும் போயிட்டு வந்தீங்க வச்சிய அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் சரி கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட நேரடியாக கேட்டுக்கலாம் என்ன ஏது விஷயம் அப்படின்னு. அதான் பெரியம்மா. சொல்லுங்க பெரியம்மா, 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? எல்லாமே அது சொல்லிருச்சு, இருந்தாலும் உங்ககிட்டயும் கேட்டுக்கலான்ட்டு தான் பெரியம்மா. அதுவாத்தா, அது என்னன்னு கேளு. நேத்து நானும் அதுவும். அடியே சொல்லாதடி, அடி பாவி வரப்பா சொல்ல போறாளே.